பூம்புகாரில் அளப்பரிய செல்வத்தின் அதிபதியாய் விளங்கியவர் பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கே என்று தம் மகன் எழுதி வைத்த ஞான வாசகத்தை கண்ணுற்ற அக்கணமே அனைத்து செல்வங்களையும் துறந்து ஆண்டியாய் பலம் வந்த சித்தர் பட்டினத்தார். பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துரத்தல் அரிது என்று தாயுமானவரை வியந்து போற்றிய ஞானி பட்டினத்தார். அவருடைய ஒரு பாடலை ஊன்றி படித்து உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்தாலே போதும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே, உனக்கே உபதேசம் இது. மனமே, தெய்வம் ஒன்று என்று இரு, அத்தெய்வம் என்றும் உண்டு என்று நம்பியிரு. உயர்ந்த செல்வங்கள் அனைத்தும் நிலையற்றவை என்று இரு. பசித்தவர் முகத்தை இரக்கத்தோடு பார்த்து அவர்களுக்கு அன்னம் இடு. நல்ல தர்மமும் நல்ல நட்பும் நல்லன என்று உறுதி கொண்டு இரு. நடுநிலை தவறாமல் வினைக்கு தக்கவாறு இறைவன் விதித்தபடி இவ்வளவு கிடைத்தது என்று நிறைவாய் இரு. இதுவே உனக்கு யான் செய்ய வேண்டிய உபதேசம் என்கிறார் பட்டினத்தார். பசித்தோர் முகம்பார் என்ற பட்டினத்தார் கூற்று நம் காதுகளில் காலம் முழுவதும் எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.